புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டம் வரும் 22ஆம் தேதி கூடுகின்றது. அன்றைய தினம் அரசின் அடுத்த 3 மாத அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்தார். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி புதுச்சேரி பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால பட்ஜெட்டிற்கான கோப்புக்கு ஒப்புதல் பெற்றார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் 8 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாடு பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு உண்டான பணிகளை நீலகிரி எம்பி ஆர் ராசா நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சிக்கதாசம் பாளையம் ஊராட்சி சேரன் நகர் பகுதியில் 1 கோடியே 70 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார். பின்னர் அங்கு மக்களிடம் பேசிய ஆர் ராசா 37,000 கோடி வெள்ள நிவாரணம் கேட்ட தமிழகத்திற்கு ஒரு பைசா கூட வழங்காமல் வாழைப்பழம் கதையை நிர்மலா சீதாராமன் கூறுவதாக விமர்சித்து பேசியுள்ளார். ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் மார்ச் மாதம் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் டெல்லியில் அக்கட்சிக்கு பொதுச்சின்னம் கோரி இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் மனுவை கோரினர். கோரிக்கை மனுவை அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் வேட்பாளரை போட்டியிட நிறுத்த உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சுயேட்சை சின்னத்திலிருந்து பொது சின்னமாக பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்களோடு அவர் சில நிமிடங்கள் கலந்துரையாடினார். நாங்கள் முன்வைத்த விளக்கங்களை கேட்டுக்கொண்டார். குறிப்பாக இந்த முயற்சி இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயக முறையை பாதிக்க செய்யும். அமெரிக்காவில் இருப்பதைப் போல அதிபராட்சி முறைக்கு வழிவகுக்கும். இது குறித்து ஏற்கனவே அரசியல் நிர்ணய சபையில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகிய தலைவர்கள் விரிவாக விவாதித்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டுக்கு அதிபராட்சி முறை தேவையில்லை. 5 ஆண்டு காலம் ஆட்சி நிர்வாகம் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற அந்த நடைமுறை தேவையில்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் கேள்விக்குள்ளாக்க முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து விவாதத்திற்கு உட்படுத்த முடியும் என்கிற ஜனநாயக உரிமைகள் உண்டு. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு கைலாஷ் சத்யார்த்தி கல்வி கட்டடம், கோதாவரி பெண்கள் விடுதி, மகாநதி ஆண்கள் விடுதி ஆகிய அதிநவீன உள்கட்டமைப்பு கட்டடம் 95.20 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதனை இன்று காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த புதிய கட்டடத்தில் மின்தூக்கி வலைதள இணைப்பு, மேம்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்ற நவீன வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்ச்சியினை மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் பதிவாளர் திருமுருகன், நிதி அலுவலர் கிரிதரன் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் பாத யாத்திரை திருப்போரூர் பகுதியில் பஜார் வீதியில் நடைபயணம் மேற்கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் திமுகவுக்கும் பங்காளி கட்சிக்கும் போடுகின்ற ஓட்டு குப்பை தொட்டியில் போடும் ஓட்டு என்று விமர்சித்து பேசினார். 2024 பாராளுமன்ற தொகுதியில நமக்கு தெரியும் 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போறார் என்பது முழுமையாக நமக்கு தெரியலை. அதுவும் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரப் போறார் என்பது முழுமையாக நமக்கு தெரியலை. இந்தியாவில் டெல்லியிலே 7 பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுது ஐயா. குஜராத்தில் 28 வரப்போகுது. மத்திய பிரதேஷ் முழுமையா வரப்போகுது. பீகார் முழுமையா வரப்போகுது. சத்தீஸ்கர் முழுமையா வரப்போகுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.